அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகருக்குரிய விரத நாட்களில் மிகவும் முக்கியமான விரதம் தான் சஷ்டி விரதம். மாதந்தோறும் வருகின்ற இந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முருகருக்குரிய விரத தினங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தினத்தில் முருகர் சிலைக்கோ அல்லது வேலுக்கோ அபிஷேகம் செய்து வழிபடுவது நமக்கு அதீத பலன்களை தரும். முதலில் வேலுக்கு அபிஷேகம் செய்யும் முறைகள் பற்றி பார்க்கலாம். நான் இன்னைக்கு 5 பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீங்க 3, 5, 9 இந்த எண்ணிக்கையில அபிஷேகம் பண்ணலாம். முதல்ல உங்களுடைய வேலை சுத்தமான தண்ணீரை நல்லா கழுவிக்கோங்க. அடுத்து முதல்ல காய்ச்சப்படாத பால் கொண்டு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அடுத்ததா சந்தன குங்குமம் வச்சுட்டு மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்ததா நீங்க தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் அந்த வீடை சுத்தமான தண்ணீரை நல்லா கழுவிக்கோங்க. இரண்டாவதா நான் தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் உங்களுடைய வேலை சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு மூணாவதா நான் விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் வேலை சுத்தமான தண்ணீரை கழுவணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை நீங்க அபிஷேகம் பண்ணும்போதும் உங்க வேலை சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு அடுத்ததா எந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்றீங்களோ, நான் 4வதா தேன் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். தேனால அபிஷேகம் பண்ணிட்டு அந்த வேலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அடுத்ததா மலர்களால அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நீங்க தீப ஆராதனை காமிச்சு உங்க வேலை சுத்தமான தண்ணீரை கழுவிக்கலாம். நான் 5வதா சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன். சந்தனத்தை நாம தண்ணீரை மிக்ஸ் பண்ணாம இந்த மாதிரி பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். சந்தனத்தையும் பன்னீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அடுத்து வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு அடுத்ததை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் நீங்க வேலை சுத்தமான தண்ணீரை கழுவி நீட்டா உங்களுடைய வேலை தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து உங்களுடைய வேலை ஒரு தாம்பூலத்தட்டுல அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டுட்டு அதுக்கு அர்ச்சனைக்காக அரிசி போட்டுட்டு அது அந்த தட்டுல வேலை வச்சு மலர்களால அலங்கரிச்சுக்கலாம். நீங்க சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க காலையிலேயே குளிச்சுட்டு நீங்க முருக வழிபாடு முதல்ல செய்யணும். உங்ககிட்ட முருகர் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க முருகருக்கு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு தீப ஆராதனை காமிச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இல்ல உங்ககிட்ட முருகர் சிலை அல்லது வேல் இருந்து அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும். இப்படி வழிபடும் போது கட்டாயமா நீங்க கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைக்கணும். நீங்க நெய்வேத்தியமா பால் படைச்சு வழிபடலாம். அடுத்ததா நீங்க வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க சாப்பிடாம இருக்கணும். நீங்க வெறும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை இருக்கலாம். இதே மாதிரி நீங்க டே ஃபுல்லா இருந்துட்டு அகைன் நீங்க ஈவினிங் டைம்ல நீங்க பூஜை பண்ணணும். நீங்க மறுபடியும் சாமிக்கு விளக்கு ஏத்திட்டு உங்ககிட்ட சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல 6 விளக்கு வச்சு நீங்க வழிபாடு செய்யணும். ஓம் சரவண பவ அப்படி சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல அந்த சரவண பவ அந்த இதுல 6 விளக்கு வச்சு நீங்க நெய் விளக்கு தான் ஏத்தணும். நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துவதை விட நெய் விளக்கு ஏத்துவது ரொம்ப சிறப்பானது. இந்த மாதிரி நெய் விளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு அடுத்ததா இந்த ஈவினிங் டைம் நீங்க வழிபாடு பூஜை செய்யறீங்க இல்லையா, அந்த டைம்ல சாமிக்கு நெய்வேத்தியமா பால் வைக்கணும். அந்த வைக்கிற பாலவே குடிச்சிட்டு நீங்க நைட் டைம்ல உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க எந்த நோக்கத்துக்காக விரதம் இருக்கீங்களோ அதற்கு தகுந்த முருகருக்கான பாடல்களை படிக்கணும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி முருகருக்கு உள்ள பாடல்களை படிச்சுதான் நீங்க வழிபாடு செய்யணும். இப்ப நீங்க உங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கீங்கன்னா நீங்க திருப்புகள் படிக்கலாம். உங்களுக்கு திருமண வரன் அமையணும் விரதம் இருக்கீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் திருப்புகள் படிக்கலாம். இல்ல தொழில நல்ல முன்னேற்றம் வேணும்னு நீங்க விரதம் இருக்கீங்கன்னா வேல்மாறல் படிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதற்கு தகுந்தால் போல நீங்க முருகருக்கான பாடல்களையும் என்ன அப்படின்னா
படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அதீத பலனை வந்து தரும். இந்த மாதிரி நீங்க மாதம் மாதம் வருகின்ற சஷ்டி விரதம் கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது வந்து நிச்சயம் நிறைவேறும். பொதுவா நாம ஐப்பசி மாதம் வருகின்ற மகா கந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிப்போம். அந்த 7 நாட்கள் மட்டும் அந்த கந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிக்காம நீங்க மாதந்தோறும் வருகின்ற வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இந்த 2 நாளுமே வந்து என்ன அப்படின்னா நீங்க விரதம் வந்து கடைபிடிச்சு முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா நிச்சயம் வந்து முருகர் வந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். நீங்க வளர்பிறை சஷ்டியும் நீங்க விரதம் இருக்கலாம், தேய்பிறையுமே வந்து விரதம் இருக்கலாம். உங்களுக்கு தொழில வந்து வருமானம் வந்து தடை இருக்கு, இல்ல உங்க பதவி உயர்வு கிடைப்பதுல வந்து தடை இருக்கு, இல்ல உங்களுக்கு நினைச்ச வேலை வந்து நினைச்சபடி கிடைக்கல, இந்த மாதிரி எல்லாமே தடைப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா நீங்க மாதம் மாதம் வருகின்ற சஷ்டி விரதம் கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்க மனதில் நினைத்த விஷயம் வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க சஷ்டி விரதம் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயம் நிறைவேறும். நமக்கு என்னதான் நிறைய செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா வந்து நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாது. ஸோ நமக்கு ஆரோக்கியம் வந்து வேணும், நம்ம குடும்பத்தில் இல்லை எல்லோருக்குமே வந்து நல்ல ஆரோக்கியம் வேணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த சஷ்டி விரதத்தை வந்து நீங்க கடைபிடிக்கலாம். இந்த மாதிரி மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி விரதம் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்வில் வந்து முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க கண் கூட வந்து பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது வந்து கூடி சீக்கிரம் வந்து என்ன அப்படின்னா நிறைவேறும். அடுத்ததா நான் சர்க்கோண கோலம் போட்டுட்டேன். அந்த சர்க்கோண கோலத்துல வந்து என்ன அப்படின்னா ஓம் அப்படின்னு சென்டர்ல எழுதிட்டு அதுல சைட்ல வந்து சரவண பவ அப்படின்னு எழுதிக்கணும். அந்த ஓம்ங்கிற இடத்துல தான் நான் வந்து என்னுடைய வேலை வந்து வச்சு நான் இன்னைக்கு வழிபாடு செய்ய போறேன். அடுத்து சரவண பவ இந்த இதுலதான் வந்து 6 விளக்கு வந்து வச்சு நாம விளக்கு ஏத்தணும். நான் வந்து எப்பவுமே வெற்றிலை தீபம் ஏத்தும் போதுமே வந்து சர்க்கோண கோலம் போட்டுட்டு தான் வந்து நான் விளக்கு ஏத்துவேன். பொதுவா நம்ம முருகருக்கு எந்த விரதம் இருந்து நம்ம வழிபட்டாலுமே வெற்றிலை தீபம் நீங்க எந்த தீபம் ஏத்தினாலுமே சர்க்கோண கோலம் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பலன்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நான் எப்பவுமே சர்க்கோண கோலம் போட்டுட்டு வெற்றிலை வச்சுதான் வந்து நான் தீபம் ஏத்துவேன். அது சஷ்டியா இருந்தாலும் சரி, கிருத்திகையா இருந்தாலும் சரி. அதனால இந்த மாதிரி 6 வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலையோட காம்புகளை எல்லாம் கிள்ளிட்டு வெற்றிலைக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு 6 வெற்றிலை வச்சுட்டு அதுல வந்து விளக்கு வச்சு அந்த விளக்குக்குள்ள வந்து என்ன அப்படின்னா அந்த வெற்றிலையில எடுத்த காம்புகளையும் போட்டு நான் வந்து இன்னைக்கு தீபம் ஏத்திருக்கேன். நீங்க இந்த சஷ்டி நாளையுமே கூட வெற்றிலை தீபம் வந்து ஏத்தலாம். பொதுவா வெற்றிலைங்கிறது வந்து நமக்கு வெற்றியை தரக்கூடிய பொருள் தான். வெற்றிலைங்கிறது மங்களகரமான பொருள். அதனாலதான் நம்ம எல்லா சுப நிகழ்ச்சிகளையுமே வந்து நாம வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது சர்க்கோண கோலம் போட்டுட்டு வெற்றிலை தீபம் கூட நீங்க ஏத்திக்கலாம். நீங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது உங்களால உணவு சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா நீங்க வந்து ஒரு லைட் ஃபுட்டா சாப்பிட்டுக்கலாம். இப்ப வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற உணவு இல்லாம அவல் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு நீங்க வந்து விரதம் வந்து இருக்கலாம். பொதுவா நாம வேலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அதனுடைய நுனிப்பகுதியிலையும் வந்து நம்ம வேலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்பதான் அந்த வேல் வந்து காக்கும் பொருளாக கருதப்படும். இல்லைன்னா அந்த வேல் வந்து ஆயுதமா இருக்கும். எப்பவுமே நீங்க உங்க வீட்டுல வேலை வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி அடிப்பகுதி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எவசில்வை தவிர வேற ஏதாவது ஒரு பாத்திரத்திலயோ அல்லது ஒரு கிண்ணத்திலயோ தான் வந்து நீங்க உங்களுடைய வேலை வந்து வைக்கணும். அப்படியே படுத்த மாதிரியோ அந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க உங்களுடைய வேலை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. இந்த மாதிரி மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி விரதம் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அது கிடைக்கும். நீங்க குழந்தை வரம் வேண்டியும் விரதம் இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கணும், உங்க தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும், உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையணும், அல்லது உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கு நல்லபடியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முருகனிடம் வேண்டினீங்கன்னா நிச்சயம் வந்து முருகர் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, நீங்க தொட்ட காரியம் அதாவது நீங்க எடுத்த காரியத்தில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க, தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்க, குழந்தைகளுடைய படிப்பில் வந்து என்ன அப்படின்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட, உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதனை முருகனிடம் வேண்டினீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார்.
நான் வளர்பிறை சஷ்டி இந்த நாளை வீட்டில் வழிபாடு பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயும் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்னுடைய நாள் ரொம்ப நல்லாவே போச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.